எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸெலோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ப்ரீ ஃபைனல்ஸ் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு அண்ட் மாக்கப்பா ஏன் நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள்? எங்க போயிட்டீங்க? ஒரு லெக் காணோம், அதனால இந்த ஃபைனல் லெக்னு சொன்னீங்க. ஸோ ஃபைனல் லெக்கு நீங்க வந்திருக்கீங்க இப்போ. ஸோ ஃபைனல் லெக்ல நம்மளோட 6 ஃபைனலிஸ்ட்டுமே வந்துட்டு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் பயங்கர ஸ்பெஷலா இருக்க போகுதுமா? எஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா நம்ம 6 ஃபைனலிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சாவி அண்ட் டீமோட சேர்ந்து உங்களுக்காக ஹார்மோனி பாடல்கள்லாம் பாட போறாங்க. எஸ், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹார்மோனி ரவுண்ட். ஸோ நம்மளுடைய பிரவீன் சாவி டீம்ல யாரா இருக்காங்க அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் கௌஷிக், பிரியங்கா, தலைவர் பிரவீன் சாவி, வைஷாலி, சந்தோஷ் பாலாஜி அண்ட் யாழினி. ஸோ இந்த ஹார்மோனி டீம் வந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க. இந்த டீம் வந்து நம்மளோட 6 ஃபைனலிஸ்டோட சேர்ந்து ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே பாடுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our wonderful judges and India's leading voice expert Anand Vaidyanathan sir அவர்கள். அண்ட் இந்த ஸ்பெஷல் ரவுண்டை ஒன்றும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படத்துடைய டீம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அநேகன் ஸ்பெஷல். கையும் ஓடல காலும் ஓடல அப்படிப்பட்ட ஜாலியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாம நல்லா ஜோரா பலமான ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி அநேகன் டீம். ஆறு ஃபைனலிஸ்ட்டுமே வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பொக்கே கொடுத்தாங்க. ஆனால் தனுஷ் இங்கே இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தலையும் ஓடல காலும் ஓடல. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் சார். நான் வந்து அங்கங்கே இங்கங்கே அப்படிலாம் குப்பை கொட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் என்றைக்குமே உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. 5 வருஷமாக நானும் இந்த டிவியில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு என்னை வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. சூப்பர் சிங்கரில் பொதுவாக வந்து நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து என்னை கூப்பிடவும் மாட்டாங்க. ஆனால் எனக்கு தனுஷ்க்கு இன்டர்வியூ பண்ண போது எனக்கு கூப்பிடுறாங்க. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஐ எம் a huge fan of you Dhanush and I really love you so much. உங்களோட ஆக்டிங் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். ஒரே வாரத்தில் 2 பிரம்மாண்டமான ஒரு படத்தோட ரிலீஸ் வந்து நம்ம தனுஷ் சாரோட, அதுவும் 2 பெரிய டைரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஹவு டஸ் இட் ஃபீல் தனுஷ்? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னது கடவுள் ஆசீர்வாதம், என்னோடய அப்பா அம்மாவோட ப்ரேயர்ஸ், வேறு எதுவுமே இதுக்கு ரீசனாக இருக்க முடியாது. அண்டு சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நான் அதிர்ஷ்டசாலி. வாவ், தேங்க்யூ தனுஷ். கேவி சார், நீங்கள் வந்து ஒரு சீனியர் டைரக்டர். இன்னைக்கு வந்து நீங்கள் எங்களோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு ஒரே கல்ல மங்க அடிச்சிட்டிங்களே சார். நான் போய் அதெல்லாம் பண்ணுவேனா சார்? இல்லை சார் சீனியர் கீனியர்லாம் சொல்லி ஜஸ்ட் 4 படம்
ஆனால் எத்தனையோ பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு உங்களோட அடுத்த படத்துக்கும் வந்து நீங்கள் ரெடியாக இருந்திருப்பீங்க. பார்த்தது இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு. அப்படி அவங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அவங்க நீ சீனியர்னு சொல்லாதம்மா சார் எங்களுக்கு இளம் இயக்குனர்னு சொல்லுமா. நேரா வாங்க பாயிண்ட். நேரா பாயிண்ட்டுக்கு வரேன் சார். இல்லை என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்களோட அடுத்த படத்தோட ஹீரோயின் இங்கே நிற்கும் போது எதுக்கு சார் நீங்கள் அவ்வளோ திங்க் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அதனால தான் நான் உங்களை நீ எப்படி பேசுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் கேட்டுட்டே இருக்கேன். அப்படி கேட்டிருந்தேன். ஓகே சார், am I qualified for the heroine role? அமேரா கிட்ட தான் கேட்கலாம். அமோரா தான் சார். ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கணும் ரெண்டு பேருக்கும். சார் அவங்க லைட்டா ஸ்லிம்மா இருக்காங்க, நான் லைட்டா அப்படி. இல்ல ஒரு படத்துக்கு டிஃபரன்ஸ் காமிக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒரு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இல்ல அப்படி நான் சொல்ல வரல. சார் சும்மா ஃப்ரேம்ல நடந்து போறோம் சார். அந்த ரோலாவது கொடுங்க சார். கண்டிப்பாங்க. பெரிய ரோலே இருக்கு உங்களுக்கு. பெரிய ரோல் இருக்கு. ஓகே, இதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா க்ளோஸ் அப்ல வச்சு எடுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களையும் வந்து இந்த மேடையில பார்த்தது. வந்தோடனே உனக்கு ஓகேவா இல்ல ஹீரோயின் இல்ல பேசவே இல்லையாமா நீதான்? இல்ல ஹீரோயின்ட்ட நான் பேசிட்டா நீங்க आपका नाम अमारा है? या हमारा देश में आप बहुत सुंदर है हमारा. हमारा नाम क्या है? அமைரா. ஐயோ அடுத்து திட்டுவாங்க போல இது அவங்க. பேஸ்மென்ட்ல நடுங்குது போலயே மாக்கப்பா. கேளுங்க கேள்வி கேளுங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசுனதே அவுட் ஆயிட்டோம், ஆஃப் ஆயிட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன அது? ரொம்ப ரொம்ப அழகா பேசல, அவங்க பேர் சொன்னாங்க. பேர் சொன்னீங்களா? அவுட் காலி. she said उसका नाम बोला. ठीक है சரி வாணா அப்புறம் வேற. எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கே கொடுமையா இருக்கு நீங்க பேசுற ஹிந்தி. தமிழ்ல பேசுவோமே. நான் வேற பெரிய ஃபேன் சார். என்ன இப்படி மானத்தை வாங்க. ஐயோ அப்படியே பண்ணிட்டேன். அது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். அமாயரா, யூ லுக்கிங் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஓ சோ மேடம் அது மைக்ல. So you. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ வெரி மச். ஸோ இவ்வளோ பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. How does it feel? It was awesome to work with the director like KV sir, and of course it was awesome to work with Dhanush sir as well. And I really hope I can do it again soon one day. தேங்க்யூ. 3 பேருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளோட 6 ஃபைனலிஸ்ட்டுமே வந்து உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து உங்களை நிற்க வைக்க விடல. Once again, let's give it up for the Anegan team. First performer கூப்பிடலாம். Let's give it up for SSJ 01 Haripriya. நேற்று அவள் இருந்தாள், அவளோடு நானும் இருந்தேன். ஹே மரியா வா, நேற்று அவள் இருந்தாள், அவள்
நம்மளுடைய ஹரிப்ரியா எப்படி பாடினாங்க? தனுஷ் சார். சூப்பராக பாடினோம்மா, பயங்கரமாக பாடினேன். ஐம் ஷோர் சின்மயி தான் இந்த பாட்டு பாடினாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, இல்லையா? ஐம் ஷோர் ஷீல் ஆல்சோ அக்ரி. நீங்கள் ஆன் பார் யூ சங் ரியலி ரியலி வெல். அண்ட் எப்படி இந்த ஏஜில் இந்த யூ பொசஸ் சச் talent is could only be God's gift, and all the best. You are really blessed with a beautiful voice and great talent. Thank you. And hope everything works out really well for you. And எனக்கு மியூசிக்லாம் பேச தெரியாது, எனக்கு மியூசிக் தெரியாது. பட் டோட்டலாக அரேஞ்ச்மெண்ட்ஸே நான் இது மாதிரி பார்த்ததில்ல. ஒரு லைவ் பேண்ட் அண்ட் பின்னாடி ப்ராப்பராக ஒரு இந்த மாதிரி நான் ரியாலிட்டி ஷோ எனக்கு தெரில. இஃப் மேபி ஐம் நாட் ஃபாலோயிங் இட் கரெக்ட்லி. பட் நான் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். திஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் டுகெதர் இஸ் ரியலி ரியலி நைஸ். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மியூசிக் நாலேஜ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ as far as I understood, நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணீங்க. அந்த எண்டில் அந்த பிச் ஷிஃப்ட் கூட ரொம்ப பிச் ஷிஃப்ட் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, கொஞ்சம் கூட இது இல்லாமல் கரெக்டாக ஸ்மூத்தாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். விஷ் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. அவர் சும்மா சொன்னார், அவர் வந்து மியூசிக்கில் வெறும் நான் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு. எத்தனை பாட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க, எத்தனை ஹிட் பாடல் நீங்கள் பாடிருக்கிறீங்க, ஒன்றும் ஆடினுக்கிறோம் நாங்கள். பாடினாலாம் பாட்டாகிடாது. இப்போலாம் எனக்கு ஜென்ரலாக ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் பாட சொன்னாங்கன்னா எனக்கு நர்வஸாக ஆகாது. பட் இந்த குட்டீஸ் முன்னாடி பாட ரொம்ப நர்வஸாக இருக்கும். இவங்க டேலண்ட், இவ்வளோ டேலண்ட் முன்னாடி போயிட்டு நம்மளும் சிங்கர்னு வெக்கமே இல்லாமல் நின்று பாடுறோமேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இட்ஸ் த ட்ரூத். அது அதே மாதிரி எழுதுறதுலாம் கூட எழுத்தாயிடாது. தேங்க்யூ. ஏதோ அப்படியே என்ன மனசில் இருக்கோ அதை பேப்பரில் போடுறோம், அதே மாதிரி என்ன மனசில் இருக்கோ அதை மைக்கில் கத்துறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் தனுஷ் சார்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட தன்னடக்கம் தான். இதனால தான் நான் அவரோட பெரிய ஃபேனே. ஆனால் வந்து அம்மா ஆயிரா, அம்மா ஆயிராவா? என்ன மீன் ஆயிராங்களா, எறா ஆயிராங்களா? கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க பேரை. நீ சொல்லுமா? अमारा Oh, आप इस सॉन्ग में क्या बोलिए? how old are you? हैं? 76. ये आसिंग में तेरा Not him. ए साव वच्चरू ओय The सोला pretty girl in between y'all. 13+. Oh, me too. Okay. Anyway, but seriously. ये அவங்களும் நல்லா ஜோக் அடிறாங்கமா. He's very funny girl. No, but the confidence you just sang with and the high notes that you hit. And you're 13. I mean, that's just amazing. Well done. Seriously. Thank you. Thank you. சூப்பர். ஸோ ஹரிப்ரியா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. இந்த ப்ரீ ஃபைனல்ஸில் நீங்கள் அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹரிப்ரியா அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட், அவங்க வந்து ஃபைனல்ஸில் அந்த டைட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹரிப்ரியாவுக்கு ஓட் பண்ணலாம். எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் ஹரிப்ரியாவுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ01 டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் ஹரிப்ரியாவுக்கு உங்களோட ஓட்டுகளை அங்கே நீங்கள் பதிவு பண்ணலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே வந்துட்டு ஒரு படத்தோட ஹிட் வந்துட்டு அதோட சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் அது எல்லாமே பேஸ் பண்ணி தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து படத்தோட சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா படம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிரும். ஆனால் அதே மாதிரி நம்ம அநேகன் படத்தோட சாங் வந்து டங்கா மாதிரி. என்ன சார் அது, நீங்கள் எப்போ வந்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணீங்களோ அன்னிலேருந்து இது வரைக்கும் எல்லாருமே லூப்பில் போட்டு அந்த பாட்டை போட்டு டங்க டங்கர டங்க டங்கரன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சாங் எப்படி உருவாச்சு, இந்த சாங் எப்படி தோணுச்சு? படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அதில் இவர் வந்து ஒரு வியாசார் பாடியில் இருக்க ஒரு துடுக்கான பையன். என்னை வச்சு லண்டனில் இருக்கிற மாதிரி எழுத போகிறீங்க? என்னை பார்த்தாலே வியாசர் பாடி இல்லை, அது என்ன இது இருக்கு. அப்புறம் இன்னொரு போர்ஷனில் நீங்கள் வரீங்களா, அது மாதிரி வரீங்களா? இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன், நுனி நாக்கு இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்களா? அதான் வரலையே. ஆமாம், உண்மைதான்.
ஸோ அது மாதிரி அந்த வியாசார்பாடியில் வர்றப்போ அது அங்கே வளர்கிற பையன் எப்படி இருக்கும். எனக்கு என்ன ப்ராப்ளம், இவரை நடிக்க வைக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை, இஷ்யூ இல்லை. ஹாரிஸை வந்து தாரா தப்படை போட்டு அடிக்க வைக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஆத்தாடி சாங் கூட பார்த்தீங்கன்னா டியூன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி டியூன் வந்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விட்டுருவார். ஆனால் இந்த படத்தில் வந்து இது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து பக்கா லோக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணோம். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வரப்போ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் புதுசாக ரோகேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கேருந்து கூட்டின்னு வந்து பண்ணோம். அதுக்கு மேலே இவர் பாடினது மரணகானா விஜய் பாடினது 2 காம்பினேஷனில் அது ரொம்ப நல்லா வந்தது. அப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ இப்படி வரும்னு நான் நினச்சி பார்க்கல. அது ஹிட் ஆகும், இந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நான் நினச்சேன், ஓப்பனாக சொல்கிறேன், நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் போட்டு காட்டும்போது நான் சொன்னேன், சார் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாட்டு போட்டாலும் இதுதான் சாங் அப்படின்னு நான் சொன்னேன். நிஜமாகவே சொன்னேன், நான் நிஜமாகவே எதிர்பார்த்தேன் எனக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு. ஹியூமர், ஒரு சாங்கில் எப்பவுமே ஹியூமர் இருந்தாலே அது செம்மையாக கிளிக் ஆகும். கொலவெறிலாம் அந்த கேட்டகரி தான். ஒரு மைல்டு ஹியூமர் ஒரு சாங்கில் இருந்தால் பயம். அண்ட் நிறையா புது வேர்ட்ஸ் நிறையா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் இருந்தது. நிறைய அர்த்தம் புரியல, அது வேறு ஒரு பெரிய குவாலிட்டியில். அர்த்தம் புரியலன்னா செம்மையாக ஹிட் ஆகும் இப்போ. ஸோ அர்த்தம் புரியல நிறையா வேர்ட்ஸுக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருந்தது அந்த சாங்கில். ஸோ நிஜமாகவே எனக்கு தோணுச்சு. பட் என்ன சொல்கிறது, ஆனால் ரொம்ப பெரிய ப்ளஸ், நான் மெயின் கிரெடிட் போக வேண்டியது வந்து ஃபஸ்ட் அந்த லிரிசிஸ்ட்டுக்கு ரோகேஷ்க்கு, செகண்ட் மரணகானா விஜி அவருக்கு, அப்புறம் ஹாரிஸ் சாருக்கு. அந்த பெக்யூலியர் வாய்ஸ், அந்த மரணகனா விஜிங்கிற ஒரு அவரோட பெக்யூலியர் வாய்ஸ், அப்புறம் இந்த பையனோட ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் லிரிக்ஸ் வித் மைல்ட் ஹியூமர், தீஸ் ஆர் த ரீசன்ஸ். பட் ஐ ரியலி நியூ. Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excel on NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஃபைனல்ஸ் அண்ட் ப்ரீ ஃபைனல்ஸில் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட அநேகன் டீம் வந்திருக்காங்க, என்னோட ஃபேவரட் தனுஷ் சார் வேறு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாங்களும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் பசங்களும் வந்து அழகாக பாடிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு சுவாரஸ்யத்தை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் ஆட் பண்ண போகிறோம், அனுபவிக்க போகிறோம், பண்ணுவோம். அடுத்ததாக வந்து இன்னொரு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இந்த மேடைக்கு வர போகிறாங்க. நம்ம அநேகன் டீமில் இருக்கிற இன்னொரு 2 ஸ்பெஷலான கெஸ்ட், 2 யங்கான ஆட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள். ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட போகிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, பாட்டி, அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி, சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் செக்ஷனில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோ தான் வந்துட்டு இந்த மேடைக்கு வர போகிறாரு. நல்லா பலமான கைத்தட்டல் கொடுத்துட்டு லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் சார் அண்ட் அநேகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண். Hello, how are you all? Huh? There are 6 finalists of Super Singer. Happy New Year, Pongal, ellame belated. So how are you, sir? Madam, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் மேடம், just to be here with you all. It's wonderful. சார் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. நான் அப்போ இப்போல்லாம் வந்து ஸ்க்ரீன்லேயும் மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்க வித் அ பேங்க். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுல. கேவி ஆனந்த் சாருக்கு தான். Thank you. I must thank him. சார் எப்படி இருந்தது சார் இந்த யங் எனர்ஜெட்டிக் க்ரௌடோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? You feel rejuvenated. அவங்கள பார்க்கும்போது இருக்கு, நான் சொல்கிறேன் நிறைய இருக்குது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. லைக் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம கிளாக் இஸ் டர்ன் பேக், நம்ம வி கெட் எனர்ஜைஸ்ட். அதுதான் எனக்கு ஒன்று 25-30 வயசு தானே ஆச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. டெஃபினெட்லி சார், கண்டிப்பாக சார். சார் கௌதம் சார் எப்படி சார் இருக்காரு? அவர் தம்பி ஆமாம், அவருக்கு தம்பி தான் சார். ஆமாம் சார். எப்படி சார்? இஸ் ஃபைன், இஸ் ஃபைன், இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அவர் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேன். அடிக்கடி நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மறுபடியும் வந்து கார்த்திக் சார் இந்த பிரமாண்டமான ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. Thank you. I'll do my best. God is there. Thank you, sir. Thank you so much for coming. Thank you so much. ஓகே. என்ன இவர் தான் வந்து அந்த அநேகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். டைரக்டர் இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டர். ஆர்ட் டைரக்டர் தானே சொன்னாங்க.
ஆமா Hello. ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன டவுட்டு சார் தனுஷ் சார் எந்த மாதிரியான ஃபைட்ஸ்லாம் பண்ணி தனுஷ் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு. சார் சார் பாவம் டென்ஷன் ஆயிட்டாரு கிரண் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவர் வந்துட்டு வெரி வெரி ஃபேமஸ் ஆர்ட் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த மேடைக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் சிங்கரோட ஆர்ட் டைரக்டர் கூட நம்மளோட கிரண் சார் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுல. ஸோ சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆர்ட் டைரக்டராக மட்டும் வேலை செய்யல, நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டோமே. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். நான் நடிச்சிருக்கேன்னுலாம் கேட்காதீங்க, ஒரு கேரக்டராக வந்திருக்கு அவ்வளோதான். தேங்க்யூ சார். இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இந்த மேடைக்கு வர போறாங்க. இப்போ நம்ம விஜய் டிவியில் பல பேர் கனெக்ஷன் குத்துனுக்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம நேரடியாக பார்ப்போம். லெட்ஸ் வெல்கம் ஜெகன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் அஸ் ஆன் தி ஷோ. இந்த படத்தில் அநேகனில் ஒரு சின்ன ரோல். ஓகே, கேவி வந்து அனிலுக்கு கோடு போட்ட மாதிரி எல்லா படத்துலையும் ஒரு குட்டி ரோல் கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல். அண்ட் ஐம் ஷோ படத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே ஐல் கோன் டேக் தி சீட். தேங்க்யூ ஸோ மச். குட்டி பசங்க பாருங்க. ஓகே, ஐல் கிவ் யூ மார்க்ஸ். அதுதான். ஹலோ ஸோ அநேகன் ஸ்பெஷல் இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் நடுவில் நம்மளோட ஃபைனலிஸ்ட் பாட்டு பாடணும் இல்லையா? ஸோ அடுத்ததாக யார் வர போகிறாங்க மாக்காப்பா? அடுத்ததாக ஆரஞ்சு அண்ட் ரெட், அது ஒரு அண்ணாச்சி பழம் ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்திருக்காங்க பாப்பா. லெட்ஸ் வெல்கம் SSJ08 அனுஷா.
எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா. உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. கிச்சாது கிச்சாது நீ எப்படி வேணா பாடுமா, நீ எப்படி பாடினாலும் ஓகேம்மா. இந்த மோஸ்ட் ஃபேவரட் சாங் இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ராஜா சாரோ ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. அண்ட் ராஜா சார் மியூசிக் அஃப்கோர்ஸ். அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன், அந்த மாதிரி ஒரு சாங்கை எப்படி நீ எடுத்து துணுண்டு உடம்புலேருந்து நீ பாடுறத எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, நீ எப்படி வேணால் பாடலாம், அதான் சொல்கிறேன். நீ எப்படி வேணால் பாடலாம், நீ பாடுறது தான் பாட்டு. ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. ப்ராப்ளி ஐ ரிலேட் வித் தி சாங் ஸோ மச். அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆனஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. நீங்கள் அவதாரம்ங்கிற படத்தில் வெரி நைஸ், சூப்பர், பிரில்லியன்ட். அண்ட் பேஸ் கிட்டார், வா யூ சூப்பர் சூப்பர் பேஸ் கிட்டார், ஃபென்டாஸ்டிக். ஹார்மனிஸ்க்கு நல்ல பாட்டு, ஹார்மனிஸ்க்காக ஒரு நல்ல சாங் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சாங். அண்ட் நல்லா யூஸ் பண்ணி நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணீங்க, வெரி நைஸ். யூ டோன்ட் ஹேவ் அ க்ளூ எங்களுக்கு எப்படி ஒரு சேஞ்சாக இருக்குது இது. இங்கே உட்காந்து நீங்கள் நாங்களாம் என்டர்டெய்னர்ஸ், we're all entertainers. அண்ட் எங்களை இன்னைக்கு நீ இந்த குழந்தைங்களாம் என்டர்டெயின் பண்ணிட்டுருக்கு. என்னோட சின்சியர் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். ஒரு குழந்தைக்கும் என்னுடைய தேங்க்ஸ். Having a great time. Again, congrats, Kanna. I pray for you. I wish you go a long way. Not just in the show, in life. All the very best. Beautiful, beautiful. ஒவ்வொரு டைமும் தனுஷ் சார் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நாங்கள் பயங்கரமாக சந்தோஷப்படுவோம். லாஸ்ட் சீசனும் நீங்கள் வந்தீங்க. அண்ட் இப்போ இந்த தடவை எப்போ வருவீங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுவும் கரெக்டான டைமில் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அநேகன் ரிலீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து பசங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைவுக்கு வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வேற சார் சொல்லியிருக்காரு. ஸோ லைவுக்கு வந்து நீங்கள் வர போகிறீங்கன்றதுனால இப்போவே சார் ஃபோன் போட்டு போஸ்டர் எங்கெல்லாம் என்ன மாதிரியான செட்டெல்லாம் வச்சு அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். வரன்னா வந்துடும். இந்த ஒரு வார்த்தை தான் சார். நானும் நீயும் பாடுறோம் சரியா? இந்த பாட்டு டூயட் பாடுறோம். இப்போ இல்லை, ஒரு நாள் பாடுறோம், நானும் நீயும் பாடுறோம். ஓகே, ப்ராமிஸா? என்னால் உன்னளவுக்கு அழகாக பாட முடியாது, ஏதோ மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, அந்த தருணம் இப்பவே கொண்டு வந்த அந்த பல்லவி நானா வாய் குத்த மாட்டேங்குது. சொல்லி கொடுங்க சார். சரி, எனக்கு அவ்வளோ பரவாயில்ல, நீங்க பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. இல்லை நிஜமா உங்களுக்கு இருக்க மியூசிக் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு உள்ள இருக்கிற இசைக்கு நாங்கள் ஒரு போ பண்ணுறோம். காரணம் என்னென்னா, சத்தியமாக இந்த சாங் வந்து
பல்லவி திருப்பி எடுக்கும்போது அந்த டெம்போ பெரிய சிங்கர்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிதம். இந்த பேட்டர்னில் நீங்கள் அங்கே உட்காந்து அசால்ட்டாக அந்த கரெக்டாக மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்க. கிரேட், ஃபேண்டாஸ்டிக் சார். இது பொதுவாக பாட சொன்னால் நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு பாட சொன்னால் நீங்கள் எனக்கு பாடணும் போல இருக்குது. சரி, இல்லை இந்த மேடை அது ராசி. அப்படி சூப்பர் சிங்கர் மேடை அது எந்த டைமில் ஆரம்பித்தாங்களோ இது வந்து அப்படியே உள்ளே இருக்கிற கலைஞன் அப்படியே வெளியே எடுத்துரும். பாடல கண்டினியூ பாடு. சரணம் பாடு. 1 2 3 ஒரு லைன்னா ஒரு லைன். ஹீரோ விழுந்தாலே நிலத்துல எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது. கதையா விடுகதையா யாவதில்லையே அன்புதான். திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா பொன்னது என்ன என்ன எண்ணங்கள் என்ன என்ன, திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. என்னோட ஃப்ரெண்ட் நாசர், இஸ் an amazing actor. ராஜா சார் ரெண்டு பேருமே would have felt so proud today. Honestly. Both the creator and the actor would have felt absolutely proud. Beautiful. எப்பவுமே வந்து தனுஷ் சார் பாடுங்க சார் நாங்க கேட்போம். ஆனா நீங்களே வந்து நீ பாடு நான் பாடுறேன் அப்படின்னு நீங்களே ஆசைப்பட்டு நிஜமாவே பாடணும்னு ஆசைப்பட்டு பாடினேன். ஃபர்ஸ்ட் டைம். Thank you so much. ஃபர்ஸ்ட் டைம். Thank you so much. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கரெக்டாக ஸ்ருதியில பாடினீங்க. கரெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்ருதியில பாடினீங்க. இல்லை மேடம், போச்சு அங்கே எங்கே போச்சு. நீங்க ஏதோ ஒரு அன்புல சொல்றீங்க. இல்ல நேரா ஒரு நெஞ்சுக்குள்ள போச்சு ஐயா. அட 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 அட. ஆமா சாமி. ஃபர்ஸ்ட் சரணம். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். லிரிக்ஸ் எதுவும் சொல்லாமலே பூவெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா என்ன வண்ணங்கள் என்ன
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல கரெக்டாக ஸ்ருதியிலே பாடுறீங்க, சங்கதி எல்லாம் வருது. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லது மட்டும் நடக்கட்டும்னு ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சித்ராமா வந்து டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, சங்கதி வருதுன்னு வேற சொல்லியிருக்காங்க சார். அதில் வந்து ரொம்ப ரொம்ப நான் அவர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன். சார் எனக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்தாருல சார். அவர் முகுந்தோட டெக்னிக் எந்திரிச்சு இல்லைம்மா, அவர் டெக்னிக் ஃபாலோ பண்ணி அதை வச்சுதான் எல்லாரையுமே பாட வச்சிட்டீங்க. முக்கியமாக நம்மளோட தனுஷ் சாரையும் பாட வச்சுட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஆடியன்ஸ் நீங்கள் அனுஷியாவுக்கு நிறைய ஓட்ஸ் கொடுத்துட்டு ஃபைனல்ஸில் வந்து அவங்க டைட்டில் வின்னராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ08 டைப் பண்ணி 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ08 அனுஷியாவுக்கு தாராளமான ஓட்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் அனுஷியா. ஒரு நல்ல வேலை இன்னைக்கு நீ பண்ணியிருக்க. ஓகே, அதனால உனக்கு பலமான கைத்தட்டல். ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் ஹியர் ஃபார் SSJ08 அனுஷியா. அநேகன் ஸ்பெஷல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. நம்மளோட ஃபுல் டீம் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அநேகன் படம் எடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். கேவி ஆனந்த் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இவங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வர வரைக்கும் ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக பர்மாவில் ஷூட் பண்ணோம். நாங்கள் மயன்மாரில் ஷூட் பண்ணோம். அங்கே நாட் ஓன்லி போயிட்டு ஒரு கேபிட்டலில் எடுத்துகிட்டு வர மாதிரி இல்லை, நாங்கள் அங்கேருந்து உள்ளெல்லாம் போயிட்டு நிறைய இடத்துல உள்ள டீப் இன்சைடு மயன்மார் அங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி, பியூட்டிஃபுல் பீப்புள். எல்லாருமே எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப இது மாதிரி பண்ணாங்க. அது தவிர மலேசியாவில் பண்ணோம், நார்த் அமெரிக்காவில் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். என்ன ஒரு விஷயம்னா, அது ஏர்லி மார்னிங் ஷூட்டிங். எல்லாமே டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock கிளம்பி அது மாதிரி போனோம். ஸோ போத் அமேரா எல்லாம் ஒரு டீம். அது ஒரு என்ன சொன்னாங்க, ஒன்று அமையணும். இப்போ பாட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பாடிச்சு, தனுஷ் பாடும்போது ஏதோ ஒரு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அந்த மாதிரி ஏறத்தில் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கலாக ஒரு மொமெண்ட் சில தான் நடக்கும். அது மாதிரி தான் ஒரு நல்ல டீம் அமையும் போது இல்லை, ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி, ஓம் பிரகாஷ் மாதிரி, கிரண் மாதிரி, இது மாதிரிலாம் எல்லோரும் இவங்கெல்லாம் வந்து இவங்க கார்த்திக் சார், இவங்க மேரா, இதை தவிர நிறைய பேர் ஒரு தலைவாசல் வச்சு ஒரு எக்ஸலண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வரப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் எல்லாம். ஸோ அது வந்து எனக்கு அங்கே கிடச்சிது. அந்த ஆத்தாடி சாங் அங்கே தான் ஷூட் பண்ணோம். தனுஷ் சார், நீங்கள் வந்து ஃபுல்லாக டீமோட இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே வீக்கில் வந்துட்டு 2 பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இல்லை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ தான் போச்சு இவங்கெல்லாம் பாடும்போது. ஒரு நாள் முடிவு வருது இல்லை, நீங்கள் ஒரு வருஷம் செய்கிற வேலை ஒரு நாளில் முடிவுக்கு வருது. ஸோ அது ஈஸி இல்லை இல்லையா. ஒரு வருஷமாக நம்ம இதுக்கு வேலை பண்ணியிருக்கோம், இது ஒரு நாளில் இதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப என்னன்னு இல்லை, எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரிலீஸ் டைம் அப்போ ஒரு கஷ்டமான பீரியட் தான். இப்போ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். புட்டுக்கு நானி நாரி தடுத்து கோடு போட்ட கோடு மேல ரோட்ட போட்ட ரோட்டு மேல ஆட்டம் போட்ட ஆட்டம் போட்டு ஆள போட்ட அழுக்கு மூட்ட
மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சி உத்த பல்ல வெள்ளக்காம சோத்த தின்னும் காமாச்சி இவனு கிட்ட மாட்டிக்கு நான் நின்னுடுடா ஓ மூச்சு ஆடப்பான மங்காத்தா தொர்த்தின் வருது எங்காத்தா நாத்த முட்ட நத்தா கட குண்டாவத்தா ரெண்டா ஓட அத்த பொட்ட அப்ப வட வாங்கி துண்டு சும்மா கட்ட குட்டிதாத கொரல நான் எத்துடுவேன் வரல நீ தூக்காதடா பொருள உன்னை அச்சிடுவேன் மெரல அதாருதா தடல நான் ஆள ஆகிட்டேன் ஒரு சீட்டுல நான் கைய பத்தி பேர வாங்கிட்டேன் அப்பனண்டாலே இல்ல சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன பழகி போயில ரொம்ப மாறிட்டேன் ஏ ஆசோக்கு ஈசோக்கு கானா பாடு எங்க சாகே கஞ்சி பட்ட தண்ணி ரம்மா குச்சாம் பண்ணி குண்டா அடகு வச்சு சாராயத்தா புள்ளா குச்சு பொட்டாட்டியா மூஞ்சா வச்சு கத்து காத லைஃபா மச்சு துட்டி இருந்தா கஜா பிடி துட்டு லாட்டி துண்டு பிடி கச்சா கிஞ்சா அடிச்சுக்கின்னு வலி வலின்னு வலிச்சுக்கின்னு பக்கி பெற வாங்கிக்கின்னு உடம்ப பின்னா கெட்டுக்கின்னு கண்ணாலந்தான் பண்ணிக்கின்னு செட்டப்பையும் வச்சுக்கின்னு பொட்டாட்டியா கழுவி விட்டு பிள்ளைங்கள மறந்து புட்டு இருக்க தட்டா வைக்காங்கட்டு போயிடுப்பா மனங்கிட்டு டங்காமாரி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி எடுத்து கோட்டு போட்ட கோட்டு மேல ரொட்டு போட்ட ரொட்டு மேல ஆட்டம் போட்டு ஆள்ல போட்ட அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சி முட்டை பல்ல வெள்ளக்காம சோத்த தின்னும் காமாச்சி இவங்க கிட்ட மாட்டிக்கு நான் நின்னுடுண்டா ஓ மூச்சு ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா நத்த முச்சா நத்தா கடை குட்டாவத்தா ரெண்டா ஓட்ட அத்த போட்ட அப்ப மட்ட வாங்கி துண்டு சும்மா கட்ட குட்டிராத கொரல நான் எத்திடுவேன் வரல நீ தூக்காதடா பொருள உன்னை அச்சிடுவேன் வரல அடாருதா தடல நாளாயிட்டேன் ஒரு திட்டா கையா போட்டு தள்ளி பெற வாங்கிட்டேன் அப்பனட்டா அலையில சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன பழகி போயில ரொம்ப மாறிட்டேன் சார் 4 லைன் பாடி காட்டுங்க சார் எங்களுக்காக. இல்லை அது கொஞ்சம் இந்த சாங் கஷ்டம், அது இருக்கிற பிச்சே வேறு பிச்சு, அங்கே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பாடினா. நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் சரி. ஆடிக்கிட்டே பாடினா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றதுக்குள்ள எழுந்துட்டாரு. ஆஹா, வாங்க சார். தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி ருட்டத்து கோடு போட்ட கோடு மேல ரொட்ட போட்ட ரொட்டு மேல ஆட்டம் போட்டு ஆள போட்ட அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சி உத்த பல்ல வலக்காம சொத்த துணுது காமாச்சி இதுங்க கிட்ட மாட்டிக்கு நான் நின்னுடுண்டா உன் மூச்சி ஆட போன மங்காத்தா தொர்த்தின் வருது எங்காத்தா நத்த முச்ச நத்த கட குண்டா பத்தா ரெண்டா ஒட்ட அத்த போட்ட அப்ப போட்ட பங்கு துண்டு சும்மா கட்ட குடுத்திடாத கொரல நான் எத்திடுவேன் வரல நீ தூக்காதடா பொருள உன்னாச்சிடுவேன் வரல தாருதார் தரல நான் அலாயிட்டேன் ஒரு சீட்டா கைய போட்டு தள்ளி பெற வாங்கிட்டேன் அப்பனண்டாலே இல்ல சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன பழகி போய் ரொம்ப மாறிட்டேன். Thank you, sir. Thank you so much. Really sweet of you.
ஃபைனல்ஸ் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அதில் வேற நம்ம அநேகன் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பசங்க எல்லாருமே நம்மளோட அநேகன் டீம் முன்னாடி, நம்மளோட அற்புதமான ஜட்ஜஸ் முன்னாடி ரொம்ப அழகான பாடல்கள் நம்மளோட பிரவீன் சைவி அண்ட் டீம் ஹார்மனி டீமோட இந்த ஹார்மனி ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ04 பரத். விஐபி படத்தில் ஒரு பாட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் எபிசோடில் தான் அவர் பாடணும். ஆனால் உங்கள் முன்னாடி பாடணுன்ட்டு பையன் காலிலேருந்தே பயங்கரமான நீங்க வேற இப்ப சொன்னீங்க இல்லையா நல்லா இமோட் பண்றாரு அப்படின்ற விஷயத்த. இப்போ நீங்க அந்த பாட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அந்த மாதிரி இருந்தது. இப்போ உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்றேன்னு பார்க்கலாமா? பண்றியா? ஐயோ என்ன சிரிப்பு. ஓகே பண்ணிடு. ஓகே நான் ஓரமா நிக்கிறேன். பண்ணு.
தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் வேற மாதிரி வேற இல்ல பட்டலாரி தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் வேற மாதிரி இன்று முதல் காலங்கள் பூக்கட்டும் காலங்கள்லாம் மாறட்டும் தோளோடு தோற்றேனடா தோல்வியின் வேள்வைகள் பூக்கட்டும் வேகமில்லை வீரட்டும் முன்னோக்கி நீயோடடா VIP கடை ராஜா நாங்க நாளைய இந்திய தாங்க புரியாது சாஸ்திரமாக ஆமா திமிருத போங்க கடை ராஜா நாங்க நாளைய இந்திய தாங்க புரியாது சாஸ்திரமாக ஆமா திமிருத போங்க கடை ராஜா நாங்க நாளைய இந்திய தாங்க புரியாது சாஸ்திரமாக ஆமா திமிருத போங்க தம்பி இன்னும் சில நாட்டில் ஃபைனல்ஸ் வருது, இது ஃபைனல்ஸ் இல்லை. ஓகே ஓகே. அப்பா எங்க எங்க இருந்து இவ்வளோ எனர்ஜி வருது? அப்பா நோ எப்படி மற்றவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் யூ ஆர் கோயிங் டு கிவ் தம் அ பிக் ஃபைட். தேங்க்யூ சார். ஐ ஆம் வெரி ஷுர். இது வந்து ஒரு டேக்கில் பாடுற பாட்டு இல்லைம்மா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு டேக்கில் பாட முடியும். அப்படியே ஒரே ஃப்ளோவில் எப்படி பாடினா நான் பார்த்தேன் அனிருத்லாம் வந்து மயக்க மட்டும் விழுந்துட்டான் பாடிட்டு. நான் he took so many hours and it took him so much. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி he sang and முடிக்கும் போதெல்லாம் அனிருத் வந்து he really ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. அசால்ட்டாக ஒரே டேக்கில் பாடிட்டு இங்கே நின்று இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் சார் அங்கே கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா he should be really proud of himself. I mean sir, if these are the talents you are creating, then amazing. You should be very proud of yourself. Brilliant. என்ன சொல்றேனே தெரியல. நெக்ஸ்ட் டைம் அனியை பாடுறது நீ நிறுத்துற அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிடு. சார் லாங்குவேஜே தெரியாம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ கத்துக்கிட்டு எல்லாமே கடன்னு பாடிடுவார். பேசும்போது வந்து கஷ்டப்படுவார், ஆனால் பாடும்போது அமேசிங்காக பண்ணிடுவார். Can I add something, Priyanka? Sure. இங்க வந்து I don't think ஒரு சிங்கர் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னா இல்லவே இல்லை. பிகாஸ் I just see this people sitting here and supporting them. Okay, and ஒரு நிமிஷம் கண்ணு முன்னால் ப்ரீவியஸ் சாங் பாடும்போது கண்ணு முன்னா ஆடியோவில் கேட்குற மாதிரி இருக்கு. எதுக்காக தான் எட்டி பார்த்தேன். அண்ட் தீஸ் கைஸ் அட் த பேக் தே கிவ் திஸ் எஃபெக்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரியல். அண்ணா ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ லீட்ல இருந்தால் யாரும் தெரியல கிட்டாரு. அண்ணா எக்ஸலண்ட்ண்ணா. அண்ணா மணிண்ணா ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து இட்ஸ் லைக் கண்ணு மூடி கேட்டால் இட்ஸ் லைக் யூ ஆர் லிசனிங் டு ஹோம் சீரியலில் கேட்குற மாதிரி இருக்கு. ஐ திங்க் சூப்பர் நோ மியூசிக் சும்மா ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்லி தட் எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் உன்ன மாதிரி நல்ல டேலண்ட் இருந்தால் யூ கேன் கோ பிளேசஸ். It's a very challenging. Next week, my connection show starts. I like to create this energy and atmosphere, hopefully. ஸோ அனிருத் சார்ட்ட சொல்லி நீங்கள் வந்து தம்பியை பாட வைக்கிறேன் நீ நிறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது கொஞ்சம் தம்பி +2 படிச்சுட்டு வரும்போது உங்களை வந்து கண்டிப்பாக பாடுவார் சார். அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன் சத்யபிரகாஷ் கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன், அவர் கண்டிப்பாக என் ஆல்பமில் பாடுவார் நான் சொன்னேன். நான் அவர் பாடினார் ஆல்பமில். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். இவர் +2 வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம். நான் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். ஸ்கூலுக்கே பிளேபேக் சிங்கர் தானி, ஃபியூச்சர் பிளேபேக் சிங்கர். அப்போ மறந்துடாது சரியா? தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஒரு ப்ராமிஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏற்கனவே நீங்கள் வந்து சொன்னதை வந்து செஞ்சதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் என்டையர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சீரியஸாகவே இந்த குழந்தைங்களோட
பேரண்ட்ஸ்க்கும் வந்து யூ ஹாவ் டு மென்ஷன் தெம். அவங்களோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி சின்ன வயசுலேருந்தே அவங்கள கிளாஸ்க்கு அனுப்பி அவங்கள மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஐம் ஷூர் இங்கே எல்லாம் உட்காந்து அவங்க வரும்போது தண்ணி கொடுக்குறாங்க காஃபி கொடுக்குறாங்க, நான் பார்க்குறேன் எல்லாம். இது வெரி ஸ்வீட், ரொம்ப அண்ட் அது ரொம்ப முக்கியம். ஒரு எந்த ஒரு டேலண்ட்டுக்குமே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணலன்னா அப்புறம் அது அந்த டேலண்ட் அங்கேயே போயிடும், அதுக்கு மேலே வளராது. ஸோ நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து நிச்சயமாக யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஃபார் always you should be thankful to them and respect them and worship them. Yeah. ஹாப்பி, சந்தோஷமா? இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரீ ஃபைனல்ஸில் ஹார்மோனி ரவுண்டில் பாடினது எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ்ட்டு கேட்போமா? ஓகே. பரத் இன்னைக்கு வந்து அவர் பார்த்த மூடில் காலையில் சாப்பிட்ட பிரியாணி, நேற்று சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் ஜீரணம் ஆச்சு. இப்போ அவ்வளோ த்ரோ கொடுத்தான். எங்கேருந்து அது அவர் பார்த்த எனர்ஜி தான் 100%. நார்மலாகவே இதுக்கு இந்த அந்த அந்த வண்டி எப்பவுமே 3rd கியரில் இருக்கும். இது 3rd 4th ரிவர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே வாட்டி போட்டானே, சூப்பர். அதனால தான் நிற்க முடியல என்னால். ஹார்மோனி ஃபென்டாஸ்டிக். ரவி சார் எல்லாரும் சூப்பர் சிங்கர்ஸில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த குழந்தைங்க தான் எல்லாரும், சீனியர்ஸ் ஜூனியர்ஸ். எஸ் சார், இவங்க எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் அண்ட் இவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு பிளேபேக் சிங்கர்ஸாக இருக்காங்க. எங்களுக்காக நம்ம எப்போ வந்து இந்த மேடையில் ஏதாவது பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் கம். என்ன இருக்குது ஏது இருக்குன்னுலாம் பார்க்காம எங்களுக்காக வந்துடுவாங்க சார். சூப்பர் சிங்கர் that's very sweet. That's very really sweet. Congratulations, all the best. தனுஷ் சார் உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மெர்சல் ஆயிட்டாரு. இன்னும் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ மெர்சலாக போகிறாங்க அப்படின்றது தெரியல. பரத் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட், அவர் வந்து சூப்பர் சிங்கர் ஃபைனல் டைட்டில் வின்னராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பரத்க்கு ஓட் பண்ணலாம். பரத்க்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஃபோன் மூலமாக SMS மூலமாக ஓட் பண்ணுறவங்க SSJ04 டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ04 பரத் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மெரசலான ஓட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ப்ரீ ஃபைனல்ஸ் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஃபைனல்ஸில் ரொம்ப ஜாலியான விஷயம், சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அநேகன் டீம் இங்கே இருக்காங்க அண்ட் அவங்க கிட்ட நாங்கள் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே டெஃபினெட்லி டிக்கெட்லாம் வாங்கியிருப்போம், கடற்கடன் நம்ம படம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டீமே இங்கே இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் சார், நீங்கள் வந்து ஹீரோயினை அடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு சார், இது உண்மையா? அவங்க கண்ணை குத்தி பாவம் அவங்க ஃபீல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட்டிங்கே வந்துட்டு பேக்கப் பண்ணி கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏன் இந்த மாதிரி? அது ஒரு தடவை பண்ணி காமிங்களா சார்? இப்போ இங்கே பிரியங்கா, ஆமாம் நீங்கள் தானே ஹீரோயின். இட்ஸ் நெக்ஸ்ட் படம் ஹீரோயின்யா? ஓகே. Say the truth. Yeah. Truth. Truth. என்னை பற்றி ஏதாவது நல்லதாக ஏதாவது கேட்டுறீங்களான்னு ஒரு செகண்ட். See, I took too many takes for this one shot. So he finally got pissed off, no? And he was just like, "Arr!" அதாவது எங்கேயாவது போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா காரில் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த ப்ரொப்போஸ்லாம் அதோடு நிறுத்திடுங்க, அதுக்கு மேலே வேணாம் சார். இன்னும் நீங்கள்லாம் பேசுறதை பார்த்தா உண்மைங்கிற மாதிரியே பேசினீங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, அது நடிப்புன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க. நடிப்பு எல்லாமே நடிப்புங்க. ஏன் இப்போ எல்லாரும் என் மேலே ஜம்ப் பண்ணுறீங்க? இல்லை நான் என்ன பண்ணேன் உங்க எல்லாருக்குமே? தனுஷ் நீ எதையும் தாங்கும் பாடின்னு சொல்ல. தனுஷ் சார், நீங்கள் அடிச்சிருக்கீங்களா இல்லையா சார்? ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி அமேரா நிற்கிறாங்க, முன்னாடி ஃபைட்டர் நிற்கிறாரு. ஃபைட்டரை குத்துறது இப்படி ஓங்கும்போது பின்னாடி அவங்க மேலே பட்டுருச்சுங்க. இது நான் வேணும்னு யாராவது பிளான் பண்ணி பண்ணுவாங்களாங்க? தெரியாமல் பட்டுருச்சுங்க. இட்ஸ் an accident. அது எப்படி நடந்தது ஒரு தடவை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் தான் ஃபைட்டரு, நீ ஹீரோயின் பின்னாடி பண்ணிக்கிறியா? நான் தனுஷ்னு வச்சுக்கேன். இல்லைங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஜென்ரலாக ஒரு கேமராமேன் வந்து ஒரு மார்க் கொடுப்பாரு, நீங்கள் நில்லு அப்படின்னு கொடுப்பாரு. ஸோ அந்த மார்க் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கே இருக்குன்னு. அப்போ நான் பண்ணி பார்க்குறேன், அங்கே ரீச் ஆகலை. ஸோ நான் தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஆடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி வந்து அங்கே நிற்கணும். ஓடி வரும்போது 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாங்க. எனக்கு தெரில என்ன பின்னாடி இருக்காங்களா, நான் பார்க்கல. ஸோ ரொம்ப சின்சியராக நானும் இழுக்கும்போது பட்டுடுச்சு. ஒன்றில் கொஞ்சம் கருப்பாக இருந்தது கண்ணு, ஒரு 2 நாள், அவ்வளோதாங்க. இது போய் இவ்வளோ பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கீங்க. சாரிலாம் சொல்லிட்டேங்க சார். அந்த 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 ஃபேஸ் பாருங்க சார். மேக்கப் தைரியமாக இது மேக்கப்னு ஒத்துக்கிற ஒரு ஹீரோயின்.
இல்லைப்பா சூப்பர் மூஞ்சி தான், சும்மா சுமார் மூஞ்சி நான் அதே சொல்லிக்கிறேன். அதுக்கு தெரியல இல்ல தமிழ். அது இருப்பா விஷயத்தை விட்டு கேஸ் அது மூஞ்ச கழுவணும்னு நல்லா தான் இருக்கும். நீங்க நிறைய பார்த்திருக்கீங்கன்னு தெரியுது சார். தமன்னா ப்ராப்ளமே அவங்க வீட்டில் இன்னும் ஓடி நிற்குது. ஓ மை இது எனக்கு தெரியவே தெரியாது. இவர் என்ன ஓட்டின்னு இருந்தார் செட்ல. அடுத்த கேள்வி அதுதான் சார். ஸோ இவங்க அடி வாங்கினப்போ நீங்க எப்படி சார் வந்து நம்ம ஹீரோயின் மேடமை வந்து காம் பண்ணீங்க? இல்ல என்கிட்ட வந்து கை குத்தாரு சூப்பர் அப்படின்னு. No, KV sir comes at the end of it and he's like, Dhanush sir, good shot, yeah, good shot. என்ன எங்க டீம் ஆள கிண்டல் பண்ணாரு. சார் நான் போய் கிண்டல் போய் என்ன சார் பேசுறீங்க? சரி அடிச்சு எங்களை மாக்காப்பா நேத்து ஃபோன் பண்ணி சொன்னாரு டீமா சேர்ந்து பிரியங்கா கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க எங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஆமா. இல்ல வாலண்டியரா நீயே போய் வாங்கி கட்டிக்க போறியா? இல்ல இன்னைக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடி வாங்க முடியல, ஓரளவுக்கு தானே வாங்க முடியும். லைட் பாடி இஸ் வெரி வீக். ஸோ நம்ம வந்து நாளைக்கும் இந்த டீமோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பேசுவோம். நாளைக்கு படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் ஜாலியா இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கும் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பாருங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனா இருக்கு. நீங்க உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு ஓட் பண்ணி நிறைய ஓட் பண்ணி அவங்க டெஃபினெட்லி வந்து உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க 2 விதமா ஓட் பண்ணலாம். SMS மூலமா இல்ல ஆன்லைன் மூலமா. சோ எண்ட்லிங் நாங்க தானப்பா. எதுக்கு நீங்களே தெரியுங்க? நானும் தனுஷும் தரோம். கொடுங்க பிரதர். இல்ல தனுஷ் தரட்டும். என்னப்பா? என்ன தரணும்? ஒன்றும் இல்லை, ஷோ இன்னைக்கு முடியுது. நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி மக்களுக்கு சொல்லலாம். இவங்க ஓட்டிங் லைன்லாம் ஓட்டு கேட்குறாங்க. நம்ம மக்களை வர சொல்லி கூப்பிடலாம். அந்த ஓட்டு கேட்போம். படத்துக்கு ஓட்டு. நம்ம படத்துக்கு ஓட்டு. சார் நானும் அதான் சார் சொல்ல வந்தேன். ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனா இருக்கு. ஓட் போட்டு முடிச்சுதான் அப்படியே நைட்டா போய் நம்ம வந்து அநேகன் படத்தை பாக்குறோம் அப்படின்றது தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அது தனுஷ் சாரே உங்க வாயால சொன்னீங்க. நீங்க அழகா சொல்றாங்க, விடுங்க. Wow, அவங்க வேலையை அவங்க பண்ணட்டும். ஸோ ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனா இருக்கு. நீங்களும் நல்லா நிறைய ஓட்ஸ் போடுங்க. ஓட் போட்டு முடிச்சுட்டு அநேகன் படத்தை பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் சூப்பர் சிங்கர் பாருங்க. Until then it's Makapa Anand and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner co-presented by Arun Excel and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். டாடா. குட் நைட்.